Dear 12th standard applied maths students, differentiationல example 9 பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ்ல ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு இருக்கும். அந்த கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் லிசன். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். y is equal to a plus bx e power cxன்னு கொஸ்டின்ல இருக்கு. நீங்க அப்சர்வ் பண்ணீங்கனாலே தெரியும் இது uv அந்த மெத்தட்ல இருக்கு. ஸோ we know that u equal to a plus bx v யோட வேல்யூ என்னது e power cx. ஸோ u dash பண்ணினா bன்னு கிடைக்கும், v dash பண்ணா e power cx with respect to x பண்ணும்போது c கிடைக்கும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் uv யோட ஃபார்முலா uv dash plus vu dashன்னு வரும். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் with respect to x. இப்போ y dash equal to uv dash. u is a plus bx, v dash ஓட வேல்யூ c e power cx plus v ஓட வேல்யூ e cx, u dash ஓட வேல்யூ b. ஸோ கிடைச்ச எல்லா வேல்யூ இதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது ரெண்டுத்துலையுமே e பவர் cx காமனாக இருக்குது. ஸோ ஏசி ஒரு அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா கூட போதும். ஜஸ்ட் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். So AC e power cx plus BC x e power cx plus B e power cx ன்னு இருக்கு. This is your y dash value. ஆனால் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது y double dash ஓடது. ஸோ y double dash வேணும்னா differentiate with respect to x பண்ணணும். ஸோ இங்கே அப்சர்வ் பண்ணுறேன், இங்கே வெறும் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஏசி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா e power cx with respect to x பண்ணும்போது c. இங்கே BC constant x e power cxன்னு இருக்கு. ஸோ u is your x and b is e power cx. u dash 1ன்னு வரும், v dash e power cx with respect to x பண்ணினா cன்னு கிடைக்கும். ஸோ differentiation of uv which is equal to uv dash plus vu dash. ஸோ சால்வ் பண்ணினா என்ன ஆகும்? u v dash plus v b u dash. So and then யார் இருக்கா? plus b e power cx with respect to x பண்ணினோம்னா c கிடைக்கும். So a c square e power cx plus bc x c e power cx plus e power cx plus bc e power cxன்னு கிடைக்கும். So next step பாருங்க. ac square e power cx plus bc square x e power cx plus bc e power cx plus bc e power cx. ஸோ இதெல்லாம் தான் கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் ac square e power cx plus bc square x e power cx. இதை பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2bc e power cx அப்படின்னு கிடைச்சிருக்கு. தென் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இஃப் நாட், ஸோ உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருந்தாலே ப்ரூவ் தட்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு கொண்டுட்டு வரணும். ஸோ உங்களோட எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன இருக்கா, ப்ரூவ் தட்டில் என்ன இருக்காங்கன்னா y2 minus 2c y1 plus c square y which is equal to 0 தான் இருக்காங்க. y2ல ac square e power cx plus bc square x e power cx plus 2bc e power cxன்னு இருக்காங்க. minus 2c times y1 ஓட வேல்யூ பாருங்க. y1 என்ன இருக்கா? ac e power cx, ac e power cx, then ac e power cx plus bc x e power cx plus bc x e power cx ன்னு இருக்காங்க. bc x e power cx plus becx plus becx. ஸோ plus c ஸ்கொயர் y ஓட வேல்யூ என்ன இருக்காங்கன்னு பாருங்க. yக்கு பதிலாக இருக்கிறது a plus bx e power cx. ஸோ yக்கு பதிலாக என்ன இருக்காங்க? a plus bx e power cx. ஸோ கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு.
ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டுட்டு வர வேண்டியது தான். நான் ஜஸ்ட் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஏசி ஸ்கொயர் இ பவர் சிஎக்ஸ் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் எக்ஸ் இ பவர் சிஎக்ஸ் ப்ளஸ் 2bc e power cx. So minus 2ac square e power cx minus 2bc square x e power cx minus 2bc e power cx plus ac square e power cx plus bc square x e power cx. ஸோ கொடுத்துருக்க எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம் e பவர் சிஎக்ஸ். ஸோ இது e பவர் சிஎக்ஸ். ஸோ ஜஸ்ட் இவங்கள ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ ஜஸ்ட் பார்க்கலாம். ஏசி ஸ்கொயர் இ பவர் சிஎக்ஸ் ஏசி ஸ்கொயர் இ பவர் சிஎக்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா 2ac ஸ்கொயர் இ பவர் சிஎக்ஸ். ஸோ இங்கே -2 இருக்குது, கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் இங்கே பாருங்கள் பிசி ஸ்கொயர் எக்ஸு பிசி ஸ்கொயர் எக்ஸு பிசி ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இவங்க 3 பேரையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே அப்சர்வ் பண்ணுங்க 2bc e power cx 2bc e power cx, which implies your answer is 0, which implies your RHS. Hence proved. Hope it is clear for you. Exponential function எல்லாருமே இந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் it will be easy for you. Bye bye, take care. Doubts இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.